ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நவம்பர் மாதம் அருள் வாக்கு வழியாக உங்கள் அனைவருடைய குடும்பத்தையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர் ஆண்டவர் தாமே இந்த நவம்பர் மாதத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஒரு முறை ஒரு தோட்டக்காரர் கடையிலே வாடி போய் நின்ற ஒரு பூ மரத்தை வேண்டிக் கொண்டு வந்து அவருடைய அழகான தோட்டத்திலே அதை நட்டு வைத்தார். அப்பொழுது அந்த வாடிப்போன பூங்கன்று பசுமையாக நன்றாக பூத்து குலுங்கி நிற்கின்ற மற்ற பூங்கன்றுகளை பார்த்து தனக்குள் வேதனைப்பட ஆரம்பித்தது. மற்ற பூமரமெல்லாம் நன்றாக பூத்து போயிருக்கிறதே, பசுமையாக இருக்கிறதே, நான் மட்டும் வாடி போய் இருக்கிறேனே, என்னிடத்தில் ஒரு மலரும் இல்லையே என்று கலங்கி போய் நின்றது. அந்த தோட்டக்காரர் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அந்த வாடி போய் இருந்த அந்த பூங்கன்றுக்கு தண்ணீர் ஊற்றி அதை பராமரித்து அது வளருவதற்கான அனைத்து வேலைகளையும் அவர் செய்து கொண்டு இருந்தார். சில மாதம் கழித்து அந்த பூங்கன்றும் பார்த்தீர்கள் என்றால் பசுமையாக வந்து அது பூத்து மலர்ந்து மற்ற பூங்கன்றுகளைப் போல இதுவும் நிறைய பூக்களோடு அழகாக நின்றது. அப்பொழுது இந்த பூங்கன்று நினைத்தது, நான் வாடிப்போய் இருந்த பொழுது மற்ற பூங்கன்றுகளைப் போல நானும் இல்லையே என்று கவலைப்பட்டேன். ஆனால் இப்பொழுது நானும் மற்ற பூங்கன்றுகளைப் போல மலர்ந்து போய் இருக்கின்றேன், பசுமையாக இருக்கின்றேன், அழகாக இருக்கின்றேன் என்று தனக்குள் சந்தோஷப்பட்டதாம். இதுபோல் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நவம்பர் மாதத்திலே நீங்களும் நிச்சயமாக மலர்ந்து பசுமையாக அழகாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். ஆண்டவர் உங்களை இந்த மாதத்திலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதாகமத்திலே இணைச்சட்டம் அல்லது உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 12வது இறைவார்த்தை இவ்வாறு கூறுகின்றது: தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். இந்த இறைவார்த்தையில் என்ன கற்றுக்கொள்கிறோம் பாருங்கள். ஆண்டவர் எங்களுக்காக நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை திறப்பார் என்று சொல்லுகின்றார். ஆனால் அதே நேரத்திலே அதிலே நாம் என்ன பார்க்கின்றோம்? நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி கடவுள் அவருடைய வானத்தின் கதவை திறந்து அங்கிருந்து ஆசீர்வாத மாளிகை பெய்ய பண்ணுகின்றார். அது நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு கமக்காரர் விதைகளை விதைக்கலாம், நிலத்தை பண்படுத்தலாம், ஆனால் மழை இல்லாமல் போனால் அதனால் அவருக்கு எந்த பயனும் இல்லாமல் போய்விடும். அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நிறைய பாடுகள் படலாம். எங்களிடத்திலே பெரிய வீடு வாசல் இருக்கலாம், அழகான பொருட்கள் இருக்கலாம், விலை உயர்ந்த வாகனம் இருக்கலாம். ஆனால் அங்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டதென்றால் அதனால் நமக்கு பயன் இல்லாமல் போய்விடும். ஆனால் இந்த மலர்ந்திருக்கிற நவம்பர் மாதத்திலே ஆண்டவர் என்ன கூறுகிறார் என்றால், நாம் செய்கின்ற அனைத்திலும் நாம் நிறைவடையும்படி, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அவருடைய நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் திறந்து அங்கிருந்து எங்கள் மேல் மழையை பெய்ய பண்ணுவார். அந்த ஆசீர்வாத மழை எங்கள் மேல் வரும் பொழுது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறிவிடும். ஆகவே இந்த மலர்ந்திருக்கிற இந்த நவம்பர் மாதத்திலே ஆண்டவர் முக்கியமாக நம்மோடு பேசுவது என்னவென்றால், எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற, எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற வறட்சியை நீக்கி அதிலே நாம் செழிப்பை காணும்படி, நாம் செய்யும் அனைத்திலும் நாம் நலம் பெறும்படி, அதிலே பலம் அடையும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக கூறுகின்றார்.
ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த நவம்பர் மாதத்திலே அதுபோன்ற ஒரு ஆசீர்வாதமான வாழ்வுக்குள் நாம் நுழைந்து அதன் வெற்றியை காண்பதற்காக 3 விடயங்களை உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகின்றேன். முதலாவது பார்த்தீர்கள் என்றால், surround yourself with positive and inspiring people. அதாவது உங்களை உற்சாகப்படுத்துகின்ற, உங்களை நல்ல வார்த்தைகள் சொல்லி உங்களுக்கு நேர்மறையான கருத்துக்களை சொல்லி உங்களோடு இருக்கின்ற மக்களோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் வறண்டு போகாமல் செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்திப்பது, நாம் செயல்படுவது, நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே surround yourself with positive and inspiring people. நேர்மறை மற்றும் ஊக்கமளிக்கும் நபர்களை உங்களை சுற்றிலும் வைத்து கொள்ளுங்கள். திருமறை என்ன கூறுகிறது என்றால், அதை பற்றி நீதிமொழிகளின் நூல் 13ஆம் அதிகாரத்திலே 20வது இறைவார்த்தையிலே, ஞானம் உள்ளவர்களோடு உறவாடுகிறவர் ஞானம் உள்ளவராவார், மூடரோடு நட்பு கொள்ளுகிறவர் துன்புறுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் நல்லவர்களோடு பழகும் பொழுது, ஞானமுள்ளவர்களோடு நாம் உறவை பலப்படுத்தி கொள்ளும் பொழுது, நாங்களும் அதுபோல ஞானமுள்ளவர்களாக மாற்றப்படுகின்றோம். 2வது, அவாய்ட் நெகட்டிவிட்டி ஸ்பீக்கிங் பீப்புள். எதிர்மறையாக கதைக்கிற மக்களிடத்திலிருந்து நீங்கள் தூரமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் திருமறை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:7வது இறைவார்த்தையிலே, மூடனை விட்டு விலகிச் செல், அறிவுடைய பேச்சு அவனிடம் இராது என்று. ஆகவே திருமறை கூட என்ன சொல்லுகிறது என்றால், மூடனை விட்டு விலகி நெல், வெறுத்து விட என்று சொல்லவில்லை, விலகி நெல். ஏனென்றால் மூடனோடு அல்லது தவறான முடிவுகள் எடுத்து வாழுகிறவர்களோடு நாம் இருப்போம் என்றால், நாமும் அதுபோல முடிவுகள் எடுத்து நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடுவோம். 3வது, இன்வெஸ்ட் இன் ரிலேஷன்ஷிப் that help you grow. நீங்கள் வளர உதவும் உறவுகளில் முதலீடு செய்யுங்கள் என்றால் திருமறை கூறுகின்றது. நீதிமொழிகள் 27:17வது இறைவார்த்தையிலே, இரும்பை இரும்பு கூர்மையாக்குவது போல ஒருவர் தம் அறிவால் மற்றவரை கூர்மதியாளராக்கலாம். பார்த்தீர்களா? ஆகவே இரும்பை கொண்டு இரும்பை கூர்மையாக்குவது போல நாமும் நல்லவர்களோடு உறவில் இருக்கும் பொழுது, அல்லது நல்ல விடயங்களை பார்க்கும் பொழுது, நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது, அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாற்றப்படுகிறது. அவை மலர்ந்திருக்கிற இந்த நவம்பர் மாதத்திலே ஆண்டவர் வறட்சியை நீக்கி நமக்கு செழிப்பை கொடுக்க விரும்புகின்றார். நாம் பசுமையாய் வாழ வேண்டும் என்று அவர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். இவ்வாறு அந்த ஆசீர்வாதத்துக்குள் நாம் வர வேண்டும் என்றால், நாம் செபிப்பதோடு, இறைவார்த்தை வாசிப்பதோடு, நம்முடைய உறவுகளை சரிப்படுத்துவதும், நம்முடைய சிந்தனைகளை சரிப்படுத்துவதும், நம்முடைய செயல்களை சரிப்படுத்துவதும் மிக மிக முக்கியமாகும். அவ்வாறு நாம் நம்மை சரிப்படுத்தும் பொழுது கடவுள் அதன் வழியாக தன்னுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்துகிறார். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, மலர்ந்திருக்கிற இந்த நவம்பர் மாதத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சென்ற மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர். அதுபோல இந்த புதிய மாதத்துக்குள் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்திலே இந்த தியானத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நவம்பர் மாதத்திலே இவர்களுடைய வாழ்க்கை வாடிப்போன நிலையிலிருந்து செழிப்பான நிலைக்கு வருவதற்கு, பசுமையான நிலைக்கு வருவதற்கு உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வானத்தின் கருவூலமாகிய வான கதவை திறந்து அங்கிருந்து உம்முடைய ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கின்றீரே. ஆகவே இந்த நேரத்தில் உம்முடைய வானத்தின் கதவு இவர்களுக்காக திறக்கப்படட்டும். அங்கிருந்து உம்முடைய ஆசீர்வாத மழை இவர்கள் மேல் வரட்டும். இவர்கள் வாழ்க்கை எல்லா விதத்திலும் செழிப்படைய சிறப்பாக வர
உம்முடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வருவதாக, இவருடைய பிள்ளைகள் மேல் வருவதாக. இந்த மாதம் இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் இவர்கள் வெற்றி அடையட்டும். இவர்கள் செல்லுகிற பாதையிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை, விடுதலையை, வெற்றியை, உயர்வை இவர்கள் காணட்டும். இதுவரைக்கும் அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். இவர்களுடைய களஞ்சியம் நிரம்பி வழியும்படி ஆண்டவரே உம்முடைய பண்டகசாலையை திறந்திரலும். இந்த மாதத்திலே இவர்கள் ஆண்டவரை எந்தவித கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து இவர்கள் விடுதலை அடைய உம்முடைய அருக்கரம் இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த மாதத்தில் இவர்களுடைய கண்ணீரை நீர் துடைத்திரலும். இவருடைய வேதனைகளை மாற்றியர்களும். இவர்களுடைய நீண்ட நாள் விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கட்டும். ஆண்டவர், இந்த மாதத்திலே நீர்தாமே இவர்களுக்காக அற்புதங்களை, அதிசயங்களை செய்தரலும். இதோ இந்த நேரத்திலே இவர்களுடைய நோய் நொடிகளில் இருந்து இவர்கள் குணமடைவதற்காக மன்றாடுகின்றேன். இயேசுவின் நாமத்தினால் மலர்ந்திருக்கிற இந்த நவம்பர் மாதத்திலே இவர்கள் உடலில் இருக்கிற நோய்களிலிருந்து இவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். மனபாரங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இவர்கள் மேல் இருக்கிற எல்லா கட்டுக்களிலிருந்தும், நோயின் கட்டுக்களிலிருந்தும், இருளின் கட்டுக்களிலிருந்தும் இயேசுவின் நாமத்திலே இவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படி நான் மன்றாடுகின்றேன். இவருடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுவதாக, இவருடைய வாழ்க்கை வெற்றியாய் மாறுவதாக, இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி ஒளி தோன்றுவதாக. ஆண்டவருடைய அருக்கரம் இவர்களோடு இருந்து இவர்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மலர்ந்திருக்கிற புதிய நவம்பர் மாதத்திலே ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.